உங்களுக்கு ஒரு 57 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்னும்போது அதை கேட்கும்போது அதிர்ச்சியாக இருக்கிறது. அதிமுக இந்த விஷயத்தில் கூட அவங்க வாய் மூடி மௌனியாக இருந்தாங்கன்னா அவங்க எதிர்க்கட்சியாக இருப்பதற்கு லாயக்கு இல்லாத ஒரு அமைப்பாக முதலமைச்சர் போயிருக்க வேண்டும். முதலமைச்சருக்கு அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றாங்க. ஒரு தரப்பு கல்லு கடையை அரசாங்கம் திறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மதுவிலக்கு கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்னாங்க. இதுக்கு இதுதான் சார் தீர்வாக இருக்கும். கடந்த 10 ஆண்டு காலம் பாஜகவுக்கு இந்த ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக அங்கங்கே தெரிஞ்சாங்க. இன்றைக்கி அப்படியே பறந்து விரிந்த அந்த எதிர்கட்சிகள்லாம் ஒரு 230 பேர் அப்படி உட்காரும்போது, ஒரு 240 பேர் உட்காரும்போது பாஜகவுக்கு உண்மையிலேயே எதிர்கட்சி இருக்கிறது அப்படின்ற அந்த உணர்வு இப்போ நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். கள்ளக்குறிச்சி விவகாரம் நடந்து 5 நாட்கள் ஆகியும் தொடர்ந்து அது பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இப்போ அது தேசிய பிரச்சனையாகவும் மாறி இருக்குது. இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது கிட்ட நம்ம பேசுவோம். சார் வணக்கம் சார். சார் நீங்கள் ஃபீல்டுக்கே போய் தொடர்ந்து அங்கே நடந்ததெல்லாம் பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. இதை மாநில அரசு சரியாக கையாண்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கள்ளக்குறிச்சி விவகாரம் நடந்திருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு சரியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மரக்காணம், செங்கல்பேட், மதுராந்தகம் இந்த பகுதிகளில் இதே மாதிரி கள்ளச்சாராய மரணங்கள் அப்படின்றது நிகழ்கிறது. அதுக்கப்புறம் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறார். அப்புறம் காவல்துறைக்கு உத்தரவுகளை பிறப்பிக்கிறார். காவல்துறைக்கு கொடுத்த ஒரே உத்தரவு என்னென்னா, இந்த மாதிரி கள்ளச்சாராய மரணங்கள் அப்படின்றது நடக்கக்கூடாது, அதை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய உத்தரவு. காவல்துறை அவங்களுடைய பணியை சரியாக செய்திருக்க வேண்டும். அதை அவங்க செய்ய தவறிட்டாங்க. ரெண்டாவது, காவல்துறை அந்த பணியை சரியாக செய்கிறாங்களா அப்படின்றத மானிட்டர் பண்ண வேண்டிய பொறுப்பு என்பது அமைச்சர் பெருமக்களுக்கும் முதலமைச்சருக்கும் இருக்கிறது. அதை அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா ப்ராபப்ளி இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பீரியாடிக்கலாக ரிப்போர்ட்ஸ் கேட்டு அதை ரிவ்யூ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் டைட் பண்ணியிருப்பாங்க. கீழே நீங்கள் கள்ளச்சாராயம் இன்னைக்கு நேற்று உருவான பிரச்சனை கிடையாது. அது ஒரு 50 ஆண்டு காலமாக இருக்கின்ற பிரச்சனை, அதுக்கு மேலேயே இருக்கின்ற பிரச்சனை. அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் அப்படின்றது இருக்கிறதா அப்படின்னா நிச்சயமாக இருக்கிறது. ஏன்னா கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது இந்த செங்கல்பேட் சம்பவத்துக்கு முன்பு கள்ளச்சாராய மரணங்கள், கள்ளச்சாராயம் தொடர்பாக ஏற்பட்ட பாதிப்புகள் அப்படின்றது தமிழ்நாடு பார்த்தது ஒரு 14 ஆண்டுகளுக்கு முன்பு தான். அதுக்கப்புறம் அதை குறைச்சிட்டாங்க, அதை கம்மி பண்ணிட்டாங்க. ஆனால் இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு பிறகு கூட இந்த அரசாங்கம் விழித்து கொள்ளவில்லை. அதிலிருந்து ஒரு பாடத்தை இந்த அரசாங்கம் கற்றுக்கொள்ளவில்லை. மீண்டும் ஒரு கள்ளச்சாராய மரணம் அப்படின்றது நடக்கிறது. இது போன முறை 23 உயிர்கள், இந்த முறை 57 உயிர்கள், இன்னும் பல பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்படின்னும்போது இது முழுக்க முழுக்க அரசாங்கத்துடைய ஒரு தோல்வி, காவல்துறையுடைய ஒரு தோல்வி. இதை அரசாங்கம் சரியாக கையாளவில்லை. இந்த பிரச்சனையில் அரசாங்கம் போதிய கவனத்தை செலுத்தவில்லை அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். சரி, இப்போ கலெக்டரை உடனடியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறாங்க, காவல்துறை கூண்டோட சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள் அங்கே இருக்க மக்களை கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி ஆக்காதா? உங்களுக்கு ஒரு 57 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்னும்போது அதை கேட்கும்போது அதிர்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்கேலில் மக்கள் கள்ளச்சாராயம் குடித்து இறந்திருக்கிறார்கள் அப்படின்றது அதை நீங்கள் என்ன சொன்னால் கூட அதை மக்களால் பொறுத்து கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் ஒரு விபத்து நடந்து, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ஒரு பஸ்ஸு போச்சு, பஸ்ஸு கவிழ்ந்து அவங்க இறந்துருக்காங்க அப்படின்னும்போது அது ஒரு விபத்து. பட் இது விபத்து கிடையாது. இது இதை அரசாங்கம் நினைத்திருந்தால், காவல்துறை நினைத்திருந்தால், அங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் நினச்சிருந்தாருன்னா, ஒரு கான்ஸ்டபிள் நினச்சிருந்தாருன்னா இந்த விஷயத்தை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். அந்த அளவுக்கு கூட இந்த அரசாங்கத்துக்கிட்ட பவர் இல்லையா இதை தடுத்து நிறுத்துறதுக்கு? அந்த கள்ளச்சாராயம் வியாபாரி 23 முறை கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் குண்டாஸில் அவரை போட்டிருக்கீங்க நீங்கள். அவர் மீது வழக்கு இருக்கிறது. அவர் தான் கள்ளச்சாராய வியாபாரம் செய்கிறார் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் தெரிந்து கூட அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு அவரை வியாபாரம் பண்ண நீங்கள் அலோவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது அட்லீஸ்ட்டு சரி, நீங்கள் மானிட்டர் பண்ணுறீங்க. நீங்கள் கல்வராயன் மலையிலேருந்து அவர் கள்ளச்சாராயம் கொண்டு வராரு, அந்த கள்ளச்சாராயத்தை தான் அவர் விற்கிறாரா, அல்லது வேறு பகுதிகளிலேருந்து கொண்டு இந்த மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை விற்கிறாரா அப்படின்றதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மானிட்டர் பண்ணியிருந்தா கூட உஷாராயிட்டு அவரை ஸ்டாப் பண்ணியிருந்திருக்கலாம். அதை கூட இவங்க செய்யலையே அப்படின்ற அந்த ஆதங்கம் தான் பல பேருக்கு இருக்கிறது.
போனது போயிருச்சு, உயிர்கள்லாம் போயிருச்சு, திரும்பி வராது. நீங்கள் என்னதான் சஸ்பெண்ட் பண்ணாலோ, என்னதான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலோ, என்னதான் 10 லட்ச ரூபா கொடுத்தாலோ, இந்த சம்பவம் என்பதை நீங்கள் மூடி மறைத்து விட முடியாது. இந்த சம்பவம் நடக்காத மாதிரியே இருந்துட முடியாது. அப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்னும் போது எந்த இடத்துல நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? கூண்டோட கலால் துறையில் இருக்கக்கூடிய எல்லா காவலர்களையும் மாற்றிட்டீங்க அப்படின்றது ஒரு நடவடிக்கையா? அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஸ்டேஷன்லேருந்து ஒரு போலீஸ்காரனை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா அவங்க எங்கே போவாங்க? இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன் தான் போவாங்க. அவ்வளோதான். இதுதான் வித்தியாசம். இது ஒரு அதீத தண்டனையாக சித்தரிப்பதோ அல்லது அதை பற்றி பேசுவதோ எல்லாம் வந்து ஒரு தண்டனை, ஒரு நடவடிக்கை அப்படின்ற ரேஞ்சில் கூட அதை பேச முடியாதுன்ற. இதை எதிர்த்து அதிமுக போராட்டம் பண்ணியிருக்காங்க. சட்டப்பேரவையில் இவங்களோட குரலை பதிவு பண்ணல அப்படின்ட்டு அதிமுக வந்து எதிர்க்கட்சி அரசியலை சரியாக பண்ணுறாங்களா? அதிமுக இந்த விஷயத்தில் கூட வந்து அவங்க வாய் மூடி மௌனியாக இருந்தாங்கன்னா அவங்க எதிர்க்கட்சியாக இருப்பதற்கு லாயக்கு இல்லாத ஒரு அமைப்பாக அவங்க மாறி விடுவாங்க. அதனால் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, கடந்த முறை நடந்திருக்கிறது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னும்போது மக்களுடைய குரல்களாக எதிர்க்கட்சிகள் தான் ஒலிக்க வேண்டும். எதிர்க்கட்சிகள் அப்படின்னும் போது நான் வந்து அதிமுக மட்டும் இல்லாமல் எல்லா கட்சிகளையும் சொல்கிறேன். அதில் வந்து உங்களுக்கு காங்கிரஸும் அடங்கும், அதுக்கப்புறம் விசிகேவும் அடங்கும், மற்ற எல்லா கட்சிகளும் அடங்கும். சிபிஎம், சிபிஐ போன்ற எல்லா கட்சிகள் அவங்க கூட்டணியில் இருக்காங்க அப்படின்றதுக்காக, கூட்டணி தர்மம் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து வாயை மூடிட்டு இருக்க முடியாது. ஏன்னா பல விஷயங்களில் வந்து கூட்டணி கட்சியினர் வாயை மூடிட்டு இருந்ததுனால தான் இன்றைக்கி இந்த மாதிரியான சம்பவங்களும் நடந்திருக்கிறது. நீங்கள் அந்த சமயத்திலேயே வந்து நீங்கள் எதிர்த்து பேசியிருந்தீங்கன்னா, நீங்கள் அதை வலியுறுத்தி இருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து கவர்மெண்ட்டும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்திருப்பாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இங்கே திமுகவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கட்டத்திலேருந்தே வந்து உங்களுக்கு திமுகவில் ஒரு கோஆர்டினேஷன் அப்படின்றது இல்லை. இந்த கவர்மெண்ட்டில் ஒரு கோஆர்டினேஷன் இல்லை. முதலமைச்சர் ஒரு விஷயத்தை நினைக்கிறாரு, கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வேறு விஷயத்தை நினைக்கிறாங்க, அமைச்சர்கள் வேறு விஷயத்தை நினைக்கிறாங்க, கட்சிக்காரங்க வந்து அவங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லாமல் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஸோ முற்றிலுமாக பார்த்தீங்கன்னா இந்த செயின் ஆஃப் கமாண்டே வந்து ரொம்பவே ஒரு டிஸ்ஓரியன்டாக இருக்குது, ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லை. தலைமை ஒரு விஷயத்தை நினைக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களோ மற்றவர்களோ கட்சிக்காரங்களோ எல்லாமே வந்து அந்த விஷயத்தை நோக்கி அவங்க வந்து போகணும். அவங்களுக்கு என்ன திமுகவுக்கு இன்றைக்கி ஒரு மேபி அவங்களுக்கு வந்து ஒரு விதமான உணர்வு என்ன வந்துடுச்சுன்னா, நாம் கூட்டணி பலத்தோடு இருக்கிறோம், எங்களுக்கு 40 தொகுதிகளில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம், வருகின்ற 2026 தேர்தலில் கூட வந்து உங்களுக்கு எதிர்க்கட்சிகள்லாம் வந்து சிதறி இருக்காங்க, வாக்குகள் சிதறப்போகிறது, இந்த கூட்டணியோடு நாம் இருந்துக்கிட்டோம்னா நம்மளால் வந்து 2026லையும் ஆட்சி பிடித்து விட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க இருக்காங்க போல். அதனால் தவறுகள் நடக்கும்போது அந்த தவறுகளை சுட்டி காட்டும்போது அந்த தவறுகள் ஏன் நடக்கிறது அப்படின்றது தான் வந்து அதை பார்த்து சரி செய்ய வேண்டும். ஆனால் இந்த அரசாங்கம் கடந்த 3 ஆண்டுகளாக தவறுகள் நடக்கும்போதெல்லாம் அந்த தவறுகளை பூசி முழுவ முடியுமா அப்படின்றது தான் வந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தவறுகளை வந்து அவங்க சரி பண்ண நடவடிக்கை எடுத்ததாக எனக்கு தெரியவில்லை. ஆகவே இந்த தவறுகள் மீண்டும் 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 நடக்கும் அப்படின்னு தான் பார்க்குறேன். காங்கிரஸோட தலைமை வந்து இது குறித்து பேசணும் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஜேபி நட்டா கூட மல்லிகார்ஜுன கர்கே வந்து எங்களோட போராட்டத்தில் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு தேசிய பிரச்சனையாக மாற்றப்படுதா, இல்லை கண்டிப்பாக இது மாற்றப்பட வேண்டிய ஒன்று தானே? இது தேசிய பிரச்சனையாக பேசணும் அப்படின்னா நிச்சயமாக பேச வேண்டும். ஆனால் அது ஒரு சந்தர்ப்பவாத அரசியலுக்காக பாஜக கையில் எடுத்திருக்கு அப்படின்னா அதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப கண்டிக்க வேண்டிய விஷயம், வருத்தப்பட வேண்டிய விஷயம். இன்றைக்கி ஜேபி நட்டா கடிதம் எழுதியிருக்கிறார் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு. ஏன் ஜேபி நட்டா இது குறித்து ஒரு அறிக்கை வெளியிடலை? சம்பவம் எப்போ நடந்துச்சு? புதன்கிழமை நடந்துச்சு. புதன்கிழமை ஒரு அறிக்கை விட்டுருக்கலாமே. இவ்வளோ பேர் வந்து இங்கே இறந்திருக்கிறார்கள் அப்படின்னும்போது ஜேபி நட்டாவுடைய என்ன துறையை ஜேபி நட்டா கையில் வச்சுருக்காரு? மருத்துவத்துறையை கையில் வச்சுருக்காரு. ஒரு மருத்துவத்துறை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அமைச்சர் இந்த சம்பவம் குறித்து அவர் ஏன் வந்து மாநில அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதி எங்களுக்கு இதை பற்றி தகவல் தெரிவிங்க, என்ன நடக்குது, உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, உங்களுக்கு ஏதாச்சும் வந்து இங்கேருந்து சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் ஏதாவது தேவையா, இங்கேருந்து மருத்துவர்கள் அனுப்ப வேண்டுமா, எங்ககிட்ட வந்து எய்ம்ஸ் இருக்குது, எய்ம்ஸ் மருத்துவர்கள் அனுப்பலாமா, இல்லை மற்ற மருத்துவர்கள் அனுப்பலாமா, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தேவைப்படுகிறதா அப்படின்றது ஏன் கேட்கல அவங்க? ஏன் அதை இப்போ பண்ணலை? அப்போ ஜேபி நட்டா உடைய எண்ணம் என்பது இதை அரசியலாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் அதை செய்கிறார். இந்த பிரச்சனைக்கு அவர் வந்து ஒரு தீர்வு காண வேண்டும் அப்படின்றதெல்லாம் வந்து அவருடைய கடிதத்தில் அந்த மாதிரி தெரியல. என்னென்னா இந்த பிரச்சனையை வைத்து காங்கிரஸை எதிர்கேள்விகளை கேட்டு காங்கிரஸை வந்து பின்னுக்கு தள்ள முடியுமா,
ஏன்னா இன்றைக்கி காங்கிரஸ் வந்து ரொம்ப விகரஸாக வந்து பார்லிமெண்ட்டில் உட்கார்ந்துருக்காங்க. இங்கே போன காங்கிரஸுடைய என்ட்ரியே வந்து பாஜகவுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா உள்ளே போகும்போதே வந்து கான்ஸ்டியூஷன் புக்கை அவங்க கையில் எடுத்துகிட்டு போய் பிரதமர் மோடி அங்கே வந்து இது பதவி பிரமாணம் அவர் செய்யும்போது அங்கே எம்பியாக பதவியேற்றுக் கொள்ளும்போது அந்த கான்ஸ்டியூஷனை வந்து காமிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நடக்காத விஷயங்கள். இன்றைக்கி காங்கிரஸ் அந்த இடத்துல உட்கார்ந்து அதை செய்கிறது அப்படின்னும் போது காங்கிரஸை வந்து பின்னுக்கு தள்ள முடியுமா, காங்கிரஸுக்கு ஒரு எதிர்கேள்வி வச்சு ஒரு செக் வைக்க முடியுமா அப்படின்னா அதற்கு கள்ளக்குறிச்சி பிரச்சனையை அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். நான் என்ன கேட்குறேன், நிர்மலா சீதாராமன் அம்மையார் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அமைச்சர் அப்படின்னு நீங்கள் ஒன்றிய அரசாங்கம் வந்து அதை தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கிறது. அப்போ ஏன் நிர்மலா சீதாராமன் அம்மையார் வந்து கள்ளக்குறிச்சிக்கு வந்து பார்வையிடலை, நேரடியாக ஏன் வந்து அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு அதை அவங்க விசாரிக்கலை, ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வரல, இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களும் போகும்போது பாஜகலேருந்து ஒரு குழுவை ஏன் அனுப்பலை, பாஜகவில் இருக்கக்கூடிய தேசிய தலைவர்கள் ஏன் வரல? ஏன்னா இது ஒரு பெரிய ட்ராஜடி. சார் முதலமைச்சரும் போல அப்படின்னு ஒரு குற்றம். முதலமைச்சர் போயிருக்க வேண்டும். முதலமைச்சருக்கு வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றாங்க. மேபி அதுதான் வந்து ரீசனாக இருக்கும். அவர் அந்த காரணத்துக்காக அவர் போயிருக்க வேண்டும். ஆனால் அங்கே போன திமுக அமைச்சர்கள் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு அந்த மக்களை ஆசுவாசப்படுத்தினார்களா அப்படின்னா இல்லை. அங்கே அதிகாரிகள் தான் வந்து வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்தாங்களே தவிர முக்கியமான அமைச்சர்கள்லாம் யாரும் அங்கே போய் பார்க்கல. உதயநிதி ஸ்டாலின் அங்கே வந்தார். வந்து அந்த ஸ்கூலில் அந்த யாரெல்லாம் வந்து யார் வீட்டிலெல்லாம் இறப்பு நடந்திருக்கோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து 1 மணி நேரம் உட்கார வச்சு அதுக்கப்புறம் அமைச்சர் வந்து அவங்கள பார்த்து அவங்களுக்கு வந்து நிவாரணத்தை கொடுத்துட்டு அப்படியே போயிட்டார். அந்த தெருவாக போயிருக்கணும், போகலையே. சார் இப்போ மத்தியில் வந்து நீட் குளறுபடி அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் ரொம்ப குளறுபடி ஆகுது. இதை வந்து திசை திருப்புறதுக்காக பார்லிமெண்ட்டில் வந்து இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூ எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு அதாவது இன்னைக்கு பார்லிமெண்ட் நடக்கும்போது பாஜக எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்பது இந்தியா முழுவதும் வந்து நடந்திருக்கிறது. ஒரு புதிய காட்சி பாஜக கண்முன்னே தெரிகிறது. அந்த காட்சி என்னென்னா, கடந்த 10 ஆண்டு காலமாக அதெல்லாம் அவங்க பார்க்கல. கடந்த 10 ஆண்டு காலம் பாஜகவுக்கு இந்த ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்லாம் வந்து கொஞ்சம் குட்டியாக அங்கங்கே தெரிஞ்சாங்க. இன்றைக்கி வந்து அப்படியே பறந்து விரிந்த அந்த எதிர்க்கட்சிகள்லாம் ஒரு 230 பேர் அப்படியே உட்காரும்போது, ஒரு 240 பேர் உட்காரும்போது பாஜகவுக்கு உண்மையிலேயே எதிர்க்கட்சி இருக்கிறது அப்படின்ற அந்த உணர்வு இப்போ தான் வருது. அப்போது ஒரு பயம் என்பது உருவாகிறது. நீங்கள் இதுக்கு முன்னாடி பாஜக பார்லிமெண்ட் ஆரம்பிக்கும் போது எதிர்க்கட்சிகள்லாம் வந்து கோஆப்ரேட் பண்ணணும், கோஆர்டினேட் பண்ணணும் அப்படின்லாம் வந்து எந்த முயற்சியும் எடுத்ததில்லை. இப்போ தான் முதல் முறையாக பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து தினமும் பேட்டி கொடுக்கும்போது எதிர்க்கட்சிகளுக்கெல்லாம் நாங்கள் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம், எதிர்க்கட்சிகளுக்கெல்லாம் நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம், பார்லிமெண்ட்டை சுமூகமாக நடத்தணும், பார்லிமெண்ட்டை வந்து நடத்துவதற்கு எங்களுக்கு வந்து ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்லாம் வந்து கோரிக்கை வைக்கிறார். இதுக்கு முன்னாடி நீங்கள் கோரிக்கை வச்சு பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி அவங்க பார்லிமெண்ட்டை பாஜக நடத்துவாங்க, எதிர்க்கட்சிகள்லாம் சும்மா வந்து உள்ள கோஷம் போடுவாங்க, கோஷம் போடுற எதிர்க்கட்சிகள்லாம் வெளியே தூக்கி போட்டு அவங்க என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இனி கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையில் தான் பார்லிமெண்ட் என்பது நடந்து கொண்டிருந்தது. இன்றைக்கி எதிர்க்கட்சிகள்லாம் வந்து பலம் வாய்ந்த ஒரு அமைப்பாக மாறி இருக்கிறார்கள். அவங்களுடைய குரல் என்பதை முற்றிலுமாக புறக்கணித்து விட முடியாது அப்படின்ற ஒரு கட்டாயம் என்பது இன்றைக்கி பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆகவே அந்த பாஜகவுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் ஏற்பட்டிருப்பதனால பாஜகவுக்கு இப்போ எதிர்க்கட்சியை வந்து நம்ம கொஞ்சம் அவங்கள பின்னுக்கு தள்ளணும் அல்லது அவங்கள கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம கையில் என்னென்ன இஷ்யூ இருக்கோ அதை எல்லா இஷ்யூவையும் நம்ம கையில் எடுக்கணும். ஏன்னா நீட்ன்றது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. நீங்கள் நீட் எக்ஸாமினேஷனை ஏன் கேன்சல் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? நீட் எக்ஸாமினேஷன் நடந்திருந்தால் நேற்று இந்தியா முழுவதும் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றது உருவாகி இருக்கும், ஒரு போராட்டம் என்பது வெடித்திருக்கும், பல இடங்களில் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் அப்படின்றது வந்திருக்கும். அதையெல்லாம் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு பாராளுமன்றம் கூடுகின்ற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது நமக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறிவிடும் அப்படின்றதுனால தான் நீட் எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த காரணமும் கிடையாது. நீட் எக்ஸாமினேஷன் குளறுபடி நேற்று நடந்துருந்துச்சுன்னா இந்தியா முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மக்களுடைய எதிர்ப்பை பாஜக அரசு சந்தித்திருக்கும். மாணவர்கள் வந்து போராட்டத்தில் இறங்கியிருப்பாங்க. மாணவர்கள் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக அதை பார்த்துருப்பாங்க. உங்களுக்கு அங்கங்கே வட இந்தியாவில் இன்னும் அந்த கொந்தளிப்பு அப்படின்றது இருக்கிறது. நீட் எக்ஸாம் எந்த அளவுக்கு வந்து மோசமான முறையில் அவங்க நடத்தியிருக்காங்க அப்படின்றதுக்கு பல உதாரணங்கள் நம்ம வந்து கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நீட் எக்ஸாமில் பல குளறுபடிகள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த எக்ஸாமினேஷனை இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க. கேன்சல் பண்ணதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா, அவங்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக பாராளுமன்றத்தில் மாறிவிடக்கூடாது. இப்போ காங்கிரஸோ அல்லது திமுகவோ இந்த பிரச்சனையை எழுப்புறாங்க அப்படின்னும் போது
பாருங்கள் நாங்கள் எதிர்த்து இந்த பிரச்சனையை எழுப்புகிறோம் அப்படின்றாங்க. இப்போது உங்களுக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை திமுக எம்பிஸ்லாம் வந்து பார்லிமெண்ட்டில் அவங்க வந்து பதவி பிரமாணம் அவர்களுக்கு செய்து வைக்கப்படும். அப்போ அந்த சமயத்தில் வந்து அவங்க போய் பதவி பிரமாணம் செய்யும்போது 40 எம்பி செய்யும்போது பாஜகவுடைய எல்லா எம்பிஸும் வந்து கள்ளக்குறிச்சி அப்படின்னு கத்துவாங்க. ஏன்னா இன்றைக்கி தர்மேந்திர பிரதான் வந்து பதவியேற்க வரும்போது எல்லாருமே நீட்டுன்னு கத்துனாங்க. ஸோ இதற்காக தான் வந்து பாஜக இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறது. பாஜகவுக்கு இந்த பிரச்சனையில் வந்து உண்மையிலேயே ஒரு அக்கறை இருந்துச்சுன்னா பாஜகவுடைய தேசிய தலைவர்களும் மத்திய அமைச்சர்களும் வந்து இங்கே வந்திருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரை தொடர்பு கொண்டு பாஜகவுடைய முக்கியமான அமைச்சர்கள், குறிப்பாக ஜேபி நட்டா அவர்கள், மருத்துவத்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய ஜேபி நட்டா அவர்கள் வந்து அது குறித்து ஒரு ஃபோன் பண்ணி பேசி என்ன விவரங்கள் அப்படின்றத சேகரிச்சிருக்கணும். அதெல்லாம் செய்யவில்லை. ஸோ அரசியல் காரணங்களுக்காக தான் முழுக்க இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். சார், ஒரு கடைசி கேள்வியோடு முடிச்சுக்கிறேன். இப்போ நீங்களே சொன்னீங்க இந்த கள்ளச்சாராயம் பிரச்சனை வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்ட்டு. ஒரு தரப்பு வந்து கள்ளுக்கடையை வந்து அரசாங்கம் திறக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து மதுவிலக்கு கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்னாங்க. இதுக்கு எதுதான் சார் தீர்வாக இருக்கும்? நீங்கள் கள்ளுக்கடையோ அல்லது மதுவிலக்கோ இரண்டுமே வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. நீங்கள் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் அப்படின்னா முதல்ல அதோடைய ஆணிவேர் எங்கே இருக்கிறது? அது அந்த 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 கள்ளச்சாராய பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அந்த பிஸ்னஸோடைய உங்களுக்கு அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடியவர்கள், அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த நெக்ஸஸ் இருக்குல்ல, அந்த செட்டப் இருக்கு இல்லையா, காவல்துறை, கள்ளச்சாய வியாபாரிகள், அரசியல்வாதிகள், அதுக்கப்புறம் கீழே இருந்து அந்த நெட்வொர்க் இருக்கு இல்லையா, அந்த நெட்வொர்க்கை வந்து நீங்கள் முதல்ல டிஸ்மேண்டில் பண்ணணும். ரெண்டாவது, ஒரு அந்த கள்ளச்சாராயம் விற்பனை அப்படின்றது ஒரு கடுமையான தண்டனை வந்து அவங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் கள்ளச்சாராயம் விற்றீங்கன்னா 3 மாதத்தில் போயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு உள்ளே போயிட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து அந்த வேலையை பார்ப்பாங்க. ஒரு பக்கம் ப்ராஹிபிஷனும் வந்து உங்களுக்கு தீர்வு கிடையாது, இன்னொரு பக்கம் கள்ளுக்கடை திறப்பதும் வந்து தீர்வு கிடையாது. இதெல்லாம் வந்து வெவ்வேறு விதமான பிரச்சனைகளை உருவாக்கும். ஆனால் இதை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் வந்து கண்ட்ரோல்டாக இதை பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு இது. மேபி கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது வந்திருக்கு. இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றது அரசாங்கத்துக்கு தெரியலன்னா கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணணும். யாராச்சும் இந்த பிரச்சனையை முதல்ல ஸ்டடி பண்ணணும். அப்புறம் இதில் என்ன விதமான மாற்றங்களை கொண்டு வர முடியும், எந்த விதமான இந்த பிரச்சனையை எப்படி கையாளுவது அப்படின்றத யோசிக்கணும். இன்றைக்கி வந்து டாஸ்மாக் தான் உங்களுக்கு வந்து ரெவென்யூ கொடுக்கக்கூடிய ஒரு மாடலாக இருக்கிறது அப்படின்னும் போது டாஸ்மாக் வந்து நீங்கள் இழுத்து மூடிவிட முடியாது. அதை வந்து அவங்களால பண்ணவும் முடியாது, அது பண்ணவும் மாட்டாங்க. எல்லா அரசாங்கங்களும் சொல்லும் நாங்கள் வந்தால் வந்து டாஸ்மாகை க்ளோஸ் பண்ணிடுவோம், டாஸ்மாகை மூடிடுவோம் அப்படின்வாங்க. ஆனால் எந்த அரசாங்கமும் டாஸ்மாகை மூடாது. ஆனால் இதை வேறு விதமாக அணுக வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அவங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றத கொஞ்சம் ஸ்டடி பண்ணி கொஞ்சம் அதில் அந்த விஷயங்களை எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசித்து இந்த பிரச்சனையை கையாள வேண்டும் அப்படின்னு நான் பார்க்குறேன். சரி, ஓகே சார். ரொம்ப நன்றி சார். உங்கள் பிஸியான நேரத்தில் எப்படி வரீங்க?